வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அருளால் உங்களுடைய ஒரு அந்த உதவி சரிங்க பாரு, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும் சிவபெருமான மனசார வேண்டிக்கிறேன். எங்கள் பூனை குட்டியும் நல்லா இருக்குது. நேற்றுக்குள்ளே உடம்பு முடியாமல் புட்டுருக்குன்னு படுத்துருந்தேன். சரியா வீடியோ கூட போட முடியல. எங்கள் ஃபேமிலி ஸ்டோரி தான் இன்னும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லலாம், எங்கள் சின்ன பொண்ணுக்கிட்ட ஸ்ரீ கனகதுர்கா அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து அண்ணன் 2 பேரும் பொண்ணு நான் ஒன்று. எங்கள் அப்பாவுக்கு செல்லப்பா கவுண்டர் அவருக்கு வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு. சரிங்களா? இப்போ என்னென்னா, சிறுசுலேருந்து நாங்கள் வளர்ந்து வர்ற காலத்தில் ஒரு 3வது வரைக்கும் 2வது வரைக்கும் போயிட்டு 3வது ஒன்றும் முடியல இருந்துக்கிட்டேன். அப்போ எங்கள் பெரியண்ணா வந்து கோழி மூட்டி வைக்கிறது எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மாட்ட எப்படியாவது இவ்வளோ அடி வாங்கி வைக்கணும், இவ்வளோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்கிறது. போய் நாச்சுக்கு சொல்லி அதை கிரியேட் பண்ணி எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க 2 மொத்தம் வாங்கினேன். அதிகமாக மொத்தனது எங்கள் அம்மா. ஒரே ஒரு டைம் அந்த புக்கெல்லாம் கிழிச்சு வச்சுட்டோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி முழுமையாக தட்டுறாரு. அது குச்சி போய் எடுத்து கொடுத்தா அப்படி. அந்த மாதிரி ஒரு இது நடந்தது. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் என்னதான் அவங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிடவும் என்னமோ எனக்கு தெரியல. அந்த கிறுக்கு பற்றி அந்த என்னது கிரிமினல் மைண்டு அது போக மாட்டேங்குது. இத்தனை வயசாகி எல்லாம் போய் என்ன போகல. நீ இப்போ என்ன பண்ணுறது? நான் என் பாட்டில் என்னுடைய இதை பற்றி நீங்கள் யாருமே கேட்கக்கூடாது. என்னோட இஷ்டம். சரியா? அப்பா அம்மா இருந்து அவங்க இருக்கும்போது நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரு அமைப்பு இப்படி அமைஞ்சிருக்குது. யூடியூப்புக்கு வரணும், இதில் நான் 10 பைசா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு சப்போஸ் மாதம் 2000 3000 இதில் வந்தாலுமே போதும். ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு வரும்ல, வருது. நான் என்ன சொல்கிறேன், லைவ் போட்டுன்னு வச்சுங்களேன், நிறைய அமௌண்ட் கிடைக்கும். நிறைய சூப்பர் செட் போடுவாங்க. எதுக்கு போடுறோன்னா, மாத்திரை வாங்குறது அதெல்லாம் எடுத்து காமிப்பேன். வெளிநாட்டு இருக்கவங்களாம் 1000 2000 அப்படி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப அந்த லைவ் போடுறதுக்கு முடியல என்னால். நைட்டு 3 மணி 4 மணிக்கு போட்டோம்னா நல்லா போகும் வியூவர்ஸ். அதில் தான் நான் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு இந்த சேனலு எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் அந்த சேனலு உருவாக்கி கொண்டு வரதுக்குள்ள பட்டாத பாடுபட்டேன். ரொம்ப பாடுபட்டேன். அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு உருவாக்கி கொண்டு வந்தேன். நிற்காம ஒரு 3-4 சேனல் டிலேட் ஆகி அதுக்கப்புறம் நான் இந்த சேனலை கொண்டு வந்து இதுலேயும் பல பிரச்சனை இருந்து சிவபெருமானா பார்த்து எனக்கு நல்ல ஒருத்தர் மகள் மாதிரி அவங்க வந்து அந்த சேனலுக்கெல்லாம் பார்த்து நல்ல முறையாக வச்சு இது பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் எதை நல்லா கற்றுக்கிட்டுப்பேன். நான் வேற ஒரு பொண்ணு இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் நானே பார்த்துக்கிருப்பேன். என்னென்ன வைக்கிறதா எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். அதனால யாரோ என்னமோ இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு போட்டுருக்க மாட்டாம எங்கள் பொண்ணுக்கிட்ட போய் குசலம் கத்துறது. உங்கள் அப்பா நல்லவர் தான், உங்கள் அம்மா சரியில்லை. ஏன் இப்படியெல்லாம்? சரி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீ கொடுக்குறியா? அதைத்தான் நான் கேட்குறேன். நீ கொடுத்து வளர்த்துறியா? நீ கொடுத்து நான் சாப்பிட்றேன்னா? ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு கட்டத்தில் ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு சட்டு போட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு நான் அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்கிறேன், தப்பாக சொல்ல உன்னையா இப்படி பண்ணன்ட்டு. கிழிஞ்ச சட்டை தான் போட்டு வந்திருந்தேன். என்கிட்ட எனக்கு அதை பார்த்ததே ரொம்ப பாவமாக இருந்தேன். இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணீர் வருது. நான் அந்த நேரத்தில் ஒன்று பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா காசு கொடுத்தாங்களா கொடுக்கல ஞாபகம் இல்லை. நான் 600 ரூபா என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. நான் ஊருக்கு வந்திருந்தேன். சின்ன பொண்ணு கூட விட்டு போட்டு நான் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து வேண்டாம் நான் அப்படி சோப்பில் வச்சு விட்டேன். நீ ஒரு நிமிஷம் நினச்சி பாருதா, உன் மேலே வந்து நான் எந்த விதமான ஒரு பொறாமத்தனமோ எதுவுமே இல்லை. நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அன்னைக்கு தோட்டத்தில் 10 பைசா எனக்கு காசு வேண்டாம், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்டே பிடிச்சவன் இல்லாத பிரச்சனைலாம் பண்ணி பிடிச்சி அடிக்கிறான். அடி ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கொட்டு, ஒரு ஆம்பளை பார்த்து இந்த முள்ளியில் வச்சு ஒரு கொட்டு கொட்டுறப்ப எனக்கு ஒரு கொட்டு கொட்டினது பாதங்கால் வரைக்கும் ஜுவ்வுன்னு இழுத்துச்சு. அப்படியே இழுத்தது தான் கண்ணை கருவுன்னு கட்டிடுச்சு. அந்த ஒரு இரும்பு கம்பி இருக்குல்ல வீட்டுக்கு வளர்றதுல, அந்த கம்பி பிடிச்சிக்கிட்டேன். கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருந்திருக்குறான். இன்னைக்கு நான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவேன். சிவபெருமான் நல்லா வேண்டிக்கிற நாசமா போயிடுவாங்க. நான் ஏன் உதாரணமா சொல்றேன்னா, அன்னைக்கு அத்தனை அடிச்சுட்டு தோடெல்லாம் உடஞ்சு போய் கீழே விழுந்து அது என்னக்குன்னா அதெல்லாம் போய் அதான் உடச்சிட்டு போய் சொல்லுதுங்கிறேன். நான் தோட்டம் கூட பார்க்கல. என் பாட்டில் போய் நான் வேப்பமரத்து கடைக்கு உட்காந்துக்கிட்டேன். மாத்திரை போட்டு செத்தலாம் திரும்ப எல்லா மாத்திரையும் ஒழிச்சு வச்சுட்டேன். எடுத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி இவ்வளோ மாத்திரை. அதுக்குள்ளே எங்கள் சின்ன பொண்ணு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அந்த தோடு காணாமான்னு சொல்லி அப்புறம் அங்கே போய் எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பேரும் தேடி ஒரு சண்டை வந்துருச்சு. அடிக்கிறதா இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு அதுக்கு வந்து அடி நடிச்சு நான் சொல்கிறேன். இடைக்காட்டில் யார் பார்க்குறீங்களோ அதில் யாருன்னு தெரியல. செல்லப்பா கவுண்டருடைய மகன், சின்ன மகன், என்னைய
ரொம்ப அடிச்சு தலை இதெல்லாம் இப்படி வேங்கிச்சுங்க, இந்த இடத்துல இப்படி வேங்கிச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், அவனை வந்து நல்ல பையன்னு சொன்னீங்க. அவளை கிரிமினல் மைண்டு சரிங்களா. 5 பவுன் நகை எங்கள் அம்மா எங்கள் அப்பா நகை திருடிட்டு போயிருக்குதான். நான் விடமாட்டேன், சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அந்த திருடிட்டு போன நகை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. உனக்கு என்ன அவ்வளோ இஷ்டம்? நீ செலவு காசு போடுற, நீ அந்த நகையெல்லாம் கொண்டு போனதானே போட்ட. சும்மா போட்டியா நீ சும்மா பார்த்தியா அம்மாவை? யாருடா பார்த்தது அம்மாவை? என் பிள்ளை கொண்டு பார்த்துடா, என் பிள்ளை தஞ்சாவூர் கொண்டு பார்த்துச்சுடா. 6 வருஷமா என் பிள்ளை பார்த்துச்சுடா. மானம் கட்ட நாய்களா, சுருக்கு போட்டு செத்துருங்கடா. சொத்து மட்டும் வேணும், சொத்துக்கு மட்டும் வந்து அடிச்சுட்டு சாவுறீங்க. இப்ப பார்த்தது யாரு? ஏன் அந்த பிள்ளைங்க அந்த சங்கிலி தேவிக்கு தான் பித்தராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில ஹேமாக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது யார் பார்த்தா? அந்த யார் பார்த்தது? தேவியும் தேவி வீட்டுக்காரர் 2 பேரும் பார்த்தாங்க. அப்ப மாத்திரைக்கு மட்டும் நீ வந்து அங்கே ஒட்டிட்டு போயிடுவ. பால் காசு, சாப்பாடு, துணிமணி துவைச்சு கொடுக்குறதெல்லாம் தேவைதானே பண்ணுச்சு. நான் எம்பளை நான் பேர் சொல்லிக்கிறோன்னு பிரச்சனை. யார் நீ போய் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியணும். உனக்கு அந்த 600 ரூபா அன்னைக்கு நான் பண்ணுறது ஒரு 10 பைசா இல்லை, 10 ரூபா நோட்டில் வச்சிருந்தது, சோப்பில் வச்சிருந்த நீ நான் எவ்வளோ வருத்தப்பட்டு கொடுத்துருப்பேன். அதே ஆந்திராவில் வந்திருக்கிறப்ப அவருக்கு தெரியாம நான் காசு கொடுத்தேன். ஞாபகம் இருக்குதா இல்லையா? புரிஞ்சுக்குங்கண்ணா. இப்படியெல்லாம் ஒரு இது வரக்கூடாது, யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்னை பண்ணாத கொடுமை பண்ணிட்டீங்க. நான் இன்னமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் இருக்கிறாரு, எப்படி விடுவார பாருங்க. அதை ஏன் இப்படியெல்லாம் ஒரு சோதனை வந்து பண்றீங்க? இப்ப கூட நிம்மதியா விட முடியலையா? நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பையனுக்கு எழுதி வச்சிடறேன். நான் எனக்கு தேவிக்கு கனவாவுக்கும் தெரியும். நான் எழுதி வச்சிடறேன், கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, இவனுக்கு விட மாட்டேச்சுன்னு உனக்கு எப்படித்தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீ உங்களுக்கு தான் தப்பு. நான் ஒன்றும் இல்லை, நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். நான் சொல்லிட்டா, நான் 10 பைசா நான் சேர்த்து வைக்கல சரியா. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடிச்சது தில்லா. நான் ஒரு சிங்கிள் லேடியை நான் பண்ணினேன், படிக்க வச்சு கல்யாணம் பண்ணினேன். இதை விட நீ என்ன வேணும்? நான் நல்லது தான் பண்ணிட்டு போகலான்னு நினச்சானே. நீ உங்களுக்கு வந்து அது கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். கடவுள் ஏதாவது பார்ப்பார், எப்படி பார்க்குறாரோ பாட்டு போகிறேன். எனக்கு அதெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை. என்ன இருக்கட்டும். சரி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.